அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு யாருக்கு பார்த்தீங்கன்னா, தாவேகா கட்சி தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயமான அவர்களுக்கு தான் அந்த பதிவு. உங்களுக்கு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்று சொன்னால், நீங்கள் வெற்றி பெற்ற 108 எம்எல்ஏக்களையும் ராஜினாமா பண்ணிவிட்டு மக்கள் மன்றத்தில் வந்து எங்களுக்கு போதுமான எம்எல்ஏக்கள் கிடைக்கவில்லை ஆட்சி அமைக்க, நாங்கள் உங்களை நம்பி வந்திருக்கிறோம், 234 தொகுதியிலும் நாங்கள் நிற்கிறோம், எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று சொல்லி பெரும்பான்மையை நிரூபித்துவிட்டு நீங்கள் ஆட்சி அமைங்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான 47 சட்டமன்ற உறுப்பினர்களை மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களிடம் ஒவ்வொருவராக ராஜினாமா பண்ண வைத்துவிட்டு குதிரை பேரம் செய்து கொண்டு நீங்கள் ஆட்சியை தக்க வைக்க முயற்சித்தீர்கள் என்று சொன்னால், இந்த மக்களும் தமிழக இளைஞர்களும் பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். இதற்கான விளைவை நீங்கள் கூடி சீக்கிரம் அனுபவிப்பீர்கள். மக்கள் மாற்றத்தை விரும்பிதான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார்களே தவிர, நீங்கள் திமுக அதிமுகவுக்கு மாற்று என்று சொன்னீர்கள். ஆனால் திமுக அதிமுக பண்ணாத அனைத்து தில்லுமுள்ளுகளையும் நீங்கள் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். இதுக்கான விளைவு தொடரும். இதோட விளைவு தொடரும் என்று சொன்னால், தாவேகா அழிவதை யாராலும் காப்பாற்ற முடியாது. என்னை போன்ற பல இளைஞர்களுக்கு உங்களை பிடிக்கும். ஆனால் இப்படி கேவலமான கீழ்த்தரமான அரசியலை விஜய் செய்வதை திருத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் தமிழக மக்களும் இளைஞர்களும் உங்களுக்கு தகுந்த பாடத்தை கொடுப்பார்கள். நன்றி, வணக்கம்.